வணக்கம். பரோட்டா திராவிடம் அப்படின்ற பெயரில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ உங்களுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அதில் சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருக்கலாம், அதை நிறைவு பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி. அது இல்லாமல் சில பேர் கமெண்ட் செஷனில் வந்து சில கேள்விகளை கேட்டிருந்தீங்க. சில கேள்விகளில் என்ன பர்சனல் அட்டாக்கும் பண்ணியிருக்கீங்க. அந்த பர்சனல் அட்டாக்கை எப்படியாவது அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்டுகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளவு லாஜிக்கலாக பதில் சொல்ல முடியுமோ சொல்ல முயற்சி செய்வோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கோ டு தி ஷோ. கடந்த சில ஆண்டுகளாக சமூக வலைத்தளங்களில் டிராவிடியன் ஐடென்டிட்டி, தமிழ் ஐடென்டிட்டி, இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பூதாகரமாக வெடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த டிராவிடியன் அப்படின்ற ஒரு டேர்ம் எல்லா காலகட்டத்திலையும் ஒரே விஷயத்தை குறிப்பிட்ட விஷயம் கிடையாது. இதுதான் நம்ம போன வீடியோலையும் பார்த்தோம். ஆரம்ப காலகட்டத்தில் அது ஒரு ஜாகிரபிக்கல் லொகேஷனை குறிப்பிட்டது, அதாவது சவுத் இந்தியன் ரீஜனை குறிப்பிட்டது. அப்புறம் கால்டுவெல் மாதிரியான ஆட்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் புத்தகம்லாம் எழுதுறப்போ அது ஒரு லிங்குவிஸ்டிக் டேர்மாக மாறுது. பின்னால அயோத்திதாச பண்டிதர், அதுக்கப்புறம் பெரியார், இவர்கள்லாம் வந்து அது வந்து பொலிட்டிக்கல் டேர்மாக மாற்றுறாங்க. இப்போ தமிழ் ஐடென்டிட்டி பேசுறவங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜி மிகப்பெரிய எதிரியா இருக்கு அப்படின்றத நம்ம உணர்றோம். சோ டிஎம்கேவையோ ஏடிஎம்கேவையோ இல்ல திராவிடர் கழகத்தையோ இல்ல திராவிட இயக்கம் சார்ந்தவர்களையோ எதிர்க்கிறதுல அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது, அதை பண்ணலாம். ஆனா அதுக்காக இந்த டிராவிடியன் அப்படின்ற ஒரு டேர்மே நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சமூக வலைத்தளங்கள்ல எல்லார் மீதும் வன்மத்தை கக்கிறது வந்து என்ன மாதிரியான போக்கு? டிராவிடியன் அப்படின்றது ஒரு அகாடமிக் டேர்ம். இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸ்ல ரிசர்ச் உலகத்துல இது பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம். இந்த டேர்மை பயன்படுத்துறதுக்காகவே அவங்க மீது விழுந்து பாய்வேன், இல்ல ஏதாவது ஒரு மியூசியம்லயோ மானுமெண்ட்லயோ இல்ல இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தினாலே நான் எரிஞ்சு விழுவேன் அப்படின்னா இதை வந்து எப்படி நம்ம கையாளுறது அப்படின்றத தெரியல. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். சொல்ல போனா இந்த டிராவிடியன் டேர்ம், அதை சுற்றி நடக்கிற அரசியல், இதை பற்றி விளக்கம் சொல்லுகிற இறுதி வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா இதுக்கு மேல இந்த டேர்மை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு பெரிய மித்தை உடைப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா டிராவிடியன் அப்படின்னு அவங்க சொல்றது தமிழை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முதல்ல தப்பு. டிராவிடியன் இஸ் நாட் ஈக்குவல் டு தமிழ். தமிழ் வந்து தமிழ் தான், அது அந்த காலத்திலையும் தமிழ் தான், இந்த காலத்திலையும் தமிழ் தான். ஆனா டிராவிடியன் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறது தமிழை கிடையாது. தமிழ் உட்பட 80 லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த மொத்தம் 80 லாங்குவேஜஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பெயர் வைக்கணும். என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு கேட்டா நிறைய பேர் என்ன சஜஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு தமிழே வைக்கலாம் இல்ல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. தாராளமா வைங்க, கமெண்ட் செஷன்ல வைங்க, யூடியூப்ல வைங்க, எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா ரிசர்ச் உலகத்துல என்ன சொல்லுதோ அதுதானே ரிசர்ச் ஸ்காலர்ஸ் பயன்படுத்த முடியும், அதுதானே மாணவர்கள் பயன்படுத்த முடியும். இல்ல வரலாறு படிக்கிறவனோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவனோ அதைத்தானப்பா ஃபாலோ பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராவிடியன் லாங்குவேஜை பத்தி கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பதில் சொல்லணுமா இல்லையா, அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணணுமா இல்லையா? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பிரஹுய், குருக், மால்டோ இந்த மாதிரியான மொழிகள் அடங்கிய குடும்பங்களுக்கான பெயர் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் வருது. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உலகம் முழுக்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன பேசுறாங்களோ அதைத்தான் நம்ம பேசுறோம். இவங்க நம்மள நேரெதிராக பேச சொல்றாங்க. இப்படி பேசினா definitely we will look like a clown in front of the science community. இரண்டாவது மித், டிராவிடியன் அப்படின்றது ஒரு ரேஸா, அது ஒரு இனமா? இது ஒரு மித், கண்டிப்பா கிடையாது. டிராவிடியன் அப்படின்றது ஒரு டேர்ம் தான். அது இந்த மொத்த லாங்குவேஜ் குடும்பங்களுக்கு அவர்கள் கொடுத்த பெயர். எனக்கு இந்த பெயர் பிடிக்கலன்னா மாரியப்பன் ஃபேமிலி இல்ல மகாதேவன் ஃபேமிலி அப்படின்னு ஏதாவது உனக்கு பிடிச்ச ஃபேமிலி பேரை ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா ஆராய்ச்சி உலகத்தில் இருக்கிறது தான் ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி ஆரியன் அப்படின்ற வார்த்தையையும் சயின்ஸ் உலகம் அப்படி பார்க்கறது கிடையாது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோ ஒரு பொலிட்டிக்கல் கட்சியோ தான் அதை ஒரு இனத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்குது. இப்போ உங்களுக்கு கோபம் அந்த கட்சி மீது, அந்த கட்சியை நீங்க தாராளமா திட்டிக்கோங்க. அதுக்கு நீ இங்க வந்து ஏன்டா கம்பு சுத்துறீங்க? மூதேவி, உங்க அப்பனை எரிச்சேடா அங்க இருக்கு. I can understand Dravidian term is big problem for you but not for the science community. அதுக்காக என்ன பண்றது அவங்க? இப்போ கமெண்ட் செஷன்ல வந்து கண்டபடி பேசுகிற, கண்டபடி திட்டுகிற இந்த மக்கள் நீங்க எதிர்க்கிறதுக்கான ரீசன் வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் டேர்மா இருக்கிறதுனால தானே. உண்மையை சொல்லணும், உண்மையை ஒத்துக்கோங்க. அது ஒரு லிங்குவிஸ்டிக் டேர்மா இருக்கிறதுனாலயா? அதனால இந்த பிரச்சனையினுடைய ரூட் காஸ் என்ன அப்படின்னா ஐடியாலஜியா பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்க லிங்குவிஸ்டிக் டேர்மோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால தான் இதுல வர பிரச்சனைகள். அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? சரி, போன தடவை போட்ட இந்த பரோட்டா திராவிடம் வீடியோவுக்கு கீழே சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் எனக்கு ரொம்பவும் பிடித்த கமெண்ட்டாக விக்கி அப்படின்ற ஒருத்தர் போட்ட கமெண்ட் இருந்துச்சு. டிராவிடியன் இஸ் அன் இம்போர்ட்டட் லிங்குவிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறாரு. டிராவிடியன் அப்படின்றது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு டேர்ம் தானா, அது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தையா, அதனால ஏற்றுக்க முடியாதா? ஹோமோசேப்பியன் அப்படின்றது ஒரு லாட்டின் வார்த்தை,
அது உலகம் முழுக்க ஏற்றுக்கலையா? அந்த மாதிரி டிராவிடியன் அப்படின்றது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம், அது அகாடமிக்கில் இருக்கக்கூடிய டேர்ம். அதை வந்து நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம். பொலிட்டிக்கலாக ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறப்போ அதை எப்படி நீ பயன்படுத்துவ, உன்னை விடமாட்டேன்டா, உன்னை ஈச்சிட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் பேசலாம். ஆனால் சயின்டிஃபிக் உலகம் அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கும். அது வந்து ஒரு லெஜிட்டிமேட் ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டிஸ் இந்த லாங்குவேஜில் இருக்கிறத வைத்து தான் அது வந்து உருவாக்கப்படுது அப்படின்றத அவரே அங்கீகரிக்கிறாரு. பட் த டேர்ம் இட் செல்ஃப் கம்ஸ் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் ரூட்ஸ் அண்ட் வாஸ் சிஸ்டமைஸ்ட் பை பிரிட்டிஷ் லிங்குவிஸ்ட். நான் என்ன இல்லைன்னு சொன்னேன்னா, அது சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் எடுக்கப்படுது அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில். கால்டுவெல் தான் அதை பண்ணார் அப்படின்றதும் சொல்லிட்டேன். சரி, டிராவிடியன் அப்படின்ற ஒரு டேர்மை பிரிட்டிஷ்காரங்க தன்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக இங்கே இருக்கிற சவுத் இண்டியன் லாங்குவேஜஸை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களாம். அப்படியா? இங்கே இருக்கிற சவுத் இண்டியன் லாங்குவேஜஸை மட்டுமா? கிடையாது. இங்கே நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறோம், அங்கே எங்கேயோ பலுச்சிஸ்தானில் பேசப்பட்டு இருக்கிற பிரஹுய் மொழியை ஏன் இதுக்குள்ளார கொண்டு வரணும்? குருக் மால்டோலாம் நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது, அதை ஏன் இங்கே கொண்டு வரணும்? அதனால் வெறும் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்னு சுருக்கி பார்க்குறதே ஃபஸ்ட்டு வந்து ஒரு எரர், அது தவறு. சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில் பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்த டிராவிடியன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுக்கான ஆதாரமே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படியா? ஆதாரத்தை தேடி போவோமா? எதுக்கு போகணும்? நம்ம முதல்ல ஆதாரத்தை தேடி போகணும். நம்ம முதல்ல அப்படி சொன்னோமா? இந்தியாவில் இந்த வார்த்தைகள் புழக்கத்தில் இருந்தது, அதுவும் சான்ஸ்கிரிட்டில் புழக்கத்தில் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இவர் எதுக்காக இந்த ப்ரூஃபை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் சிம்பிளி மூவிங் த கோல் போஸ்ட். இது சான்ஸ்கிரிட்டில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு, நிறுவியாச்சு. ஆனால் இது சவுத் இந்தியாவில் வேற எங்கேயோ பேசப்பட்டிருக்கு, அதுக்கு ஆதாரம் கொண்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு கொண்டு வரணும்? அப்படி யாருமே சொல்லவே இல்லையே. சொல்ல போனால் ஒரு ரெட் ஹெர்ரிங்கை போட்டு நம்மை திசை திருப்ப பார்க்கிறார். அதாவது அந்த காலத்தில் மக்கள் ஹெர்ரிங்னு ஒரு மீன் இருக்குமா, அந்த மீனை எடுத்து நல்லா நெருப்பில் காட்டி செவப்பாக ஆகிற வரைக்கும் நல்லா தீட்டிடுவாங்களாம். தீட்டிட்டு அது ஹெவியாக ஸ்மெல் வருமா. அதை என்ன பண்ணுவாங்களாம், இந்த நாய் மற்ற ஸ்கேவெஞ்சர்ஸ்லாம் வர்றப்போ அதுங்க கண்ணில் படுற மாதிரி வெளியே அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்களாம். இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, உள்ள இந்த நாய் ஸ்கேவெஞ்சர்ஸ் கண்ணில் எட்டக்கூடாதுன்னு சில உணவு பதார்த்த பொருட்களை வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே வரக்கூடாதுன்னு இந்த ரெட் ஹெர்ரிங்கை போட்டு அதுங்களை திசை திருப்புறாங்களாம். அந்த மாதிரி அண்ணன் இந்த ஒரு ரெட் ஹெர்ரிங்கை போடுறார். மேலும் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பாரிசாலன் இதர கான்ஸ்பிரசி தியரிஸ் பேசுவதை போல நான் பேசுகிற இந்த வீடியோவும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா டூல் தான், அதுவும் ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி தான் அப்படின்னு பேசுகிறார். மேலும் டிராவிடியன் ஐடியாலஜியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பைகாட், ஒரு அடமண்ட் அண்ட் பிளைண்ட் டு த ஃபேக்ட்ஸ் தட் டீபங்க்ஸ் த ஷாலோ டிராவிடியன் ஐடியாலஜி அப்படின்லாம் எக்கச்சக்கமாக நம்மை வாட்டி வருகிறார். கவனிச்சிங்களா? ஷாலோ டிராவிடியன் ஐடியாலஜி நம்ம போட்ட பழைய வீடியோ ஐடியாலஜி பற்றிய வீடியோ கிடையாது, அது டிராவிடியன் அப்படின்ற டேர்ம் பற்றிய வீடியோ. சொல்ல போனால் அது லிங்குவிஸ்டிக் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ. அதில் நம்ம ஐடியாலஜி ஏதோ முன்வைத்தோமா, இதுதான் எங்கள் ஐடியாலஜி, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஏதாவது சொன்னோமா? கிடையாது இல்லை. ஆனால் இவர் ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏன்னா இவருக்கு பாரிசாலனையும் பிடிக்கல, நம்மளையும் பிடிக்கல. இவர் என்னவா இருப்பார்? இவர் யாராக இருப்பார்? கவனிங்க. அதாவது தமிழ் தேசியம் பேசுகிறவனையும் பிடிக்கல, திராவிடம் பேசுகிறவனையும் பிடிக்கல. அப்போ இவர் யாராக இருப்பார்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு விஞ்ஞானி வரணுமா? அப்போ இவர் யாருன்னு நமக்கு தெரியுதுல்ல அப்படின்னு அவருடைய பேக்ரவுண்டை ஆராய்வது என்பது ஆட் ஹோமினம், அது ஒரு பர்சனல் அட்டாக். நாம் அதுக்குள்ளார போக வேணாம். நாம் என்ன பண்ணணும்னா, இவர் வைக்கிற ஆர்கியூமெண்ட்டுக்கு பதில் ஆர்கியூமெண்ட் வைக்கணும், ஆர்கியூமெண்ட்டோட மோதணும். அது போக நம்மள அடமெண்ட் அப்படிங்கிறாரு, பிளைண்ட் டு தி ஃபேக்ட்ஸ் அப்படின்லாம் பயங்கரமாக பேசியிருக்கிறார். அதெல்லாம் வாழ்த்துக்கள், சூப்பர், டாப் நாச். அது போக இவருக்கு எது ரொம்ப வேடிக்கையாக இருக்குன்னா, நம்ம லிங்குவிஸ்டிக் அனாலிசிஸை பற்றி பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அதை பற்றி பேசாமல் டிராவிடியன் டேர்மை கன்ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா, அது அவருக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சான். இதெல்லாம் பேசிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பயாஸை பற்றி வேற பாடம் எடுக்கிறோம் அப்படின்னு நம்மளை பார்த்து நகைக்கிறார். லிங்குவிஸ்டிக் அனாலிசிஸ்னால் என்ன, கம்பேரிட்டிவ் கிராமர் ஸ்டடீஸ்னால் என்ன, ரூட் வேர்ட்ஸு, லோன் வேர்ட்ஸு, இப்படி பல விஷயங்களை வச்சு அதை மேப் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொன்னோம். அதுக்கு சில பீர் ரிவ்யூ ஜேர்னல்ஸையும் காமிச்சோம். ஆனால் நண்பர் என்ன எதிர்பார்க்குறாருனா, அந்த 15 நிமிஷம் வீடியோவில் நான் ஒவ்வொரு பேப்பராக ஓப்பன் பண்ணி அந்த பேப்பரில் ரிசர்ச் எப்படி கையாண்டிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸ்பூனில் கொண்டு வந்து அவருக்கு ஊட்டுவேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதாவது உலகம் முழுக்க நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க சயின்ஸ் கம்யூனிட்டி இதை வைத்து தான் தன்னுடைய ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. ரீசெண்டாக 2018 நடந்த த பே ஏசியன் பைலோஜெனட்டிக் ஸ்டடீஸ் அண்ட் டிராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு ஸ்டடி இருக்குது. அந்த ஸ்டடி ரொம்ப முக்கியமான ஸ்டடி. அதெல்லாம் கூட நாம் வந்து அந்த பீர் ரிவ்யூ ஜேர்னலில் காமிச்சிருந்தோம். வேணும்னா அவர் போய் படித்து தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுவிட்டு நாம் எல்லாத்தையும் இந்த 15 நிமிஷம் வீடியோவில் அக்கு வேற ஆணி வேற எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு. இதில் இவருக்கு வேடிக்கையாக இருக்கா நாம கன்ஃபர்மேஷன் பயாஸை பற்றி பேசுறது. இவர் இவ்வளோ பர்சனல் அட்டாக் பண்ணிவிட்டு நான் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பெர்ஸ்பெக்டிவ்லேயே அதை முன்வைக்கல. எப்படி ஒரு டேர்ம் ஜியோகிராஃபிக் டேர்மாக இருந்துச்சு, அது லிங்குவிஸ்டிக் டேர்மாக மாறுது, அதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கல் டேர்மாக இருக்குது அப்படின்றத தான் நான் முன் வச்சேன். அந்த ஃபேக்டையே சொல்லக்கூடாது. வி டோன்ட் ஹேவ் டு த்ரோ தட் இன் ஹிஸ் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது இவருடைய புலம்பல். நல்லா ஃபுல் மீல்ஸ் அளவுக்கு கன்ஃபர்மேஷன் பயாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்களா விக்கி சார், விக்கி
சூப்பர் விஜய். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நல்ல சஜஷன் சொல்கிறேன். அடுத்த தடவை விமர்சனங்களை வைக்கிறப்போ உனக்கு காது இப்படி நீட்டமாக இருக்குது, உனக்கு கை கொஞ்சம் குட்டையாக இருக்குது, உனக்கு நாக்கு கொஞ்சம் நீளமாக இருக்குது, கண்ணு கொஞ்சம் ஒரு சைடு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான பேக்ரவுண்ட் ரிசர்ச்சை விட்டுருங்க. அதை விட்டுருங்க. ஆர்கியூமெண்ட்டை நேராக போட்டு அடிங்க. டைரெக்டாக வர வேண்டியது தானே, ஏன் சுற்றி வளைச்சிக்கிட்டு? எப்படி விக்கி? நெக்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனலில் இல்லை, வேறு எங்கேயா பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு பதில் வராது. இன்னொரு முக்கியமான கமெண்ட். ஏன் முக்கியமான கமெண்ட் அப்படிங்கிறன்னா, இவர் வந்து இந்த பர்சனல் அட்டாக்லாம் பண்ணாமல் உண்மையிலேயே என் ஆர்கியூமெண்ட்டுக்கு எதிர் ஆர்கியூமெண்ட் வச்சிருக்காரு. லிங்குவிஸ்டிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஒரு ஃப்ளாட் ஒன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளை வைத்து அவங்களுடைய கிராண்ட் ஃபாதரை உருவாக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. இடையில யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சிங்கப்பூர்காரங்களை கட்டியிருக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறப்போ இந்த குழந்தைகளுடைய ட்ரைட்ஸை வச்சு கிராண்ட் ஃபாதர்னுடைய ட்ரைட்ஸ் இதுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இதில் இருக்குது அப்படின்னு பேசுகிறார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அனாலஜி எனக்கு புரியுது, பட் அது ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபைடாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பின்னாடி சொல்கிறேன். மேலே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரீ மாடல் இருக்கு பாருங்க, பிரான்ச் ஆகக்கூடிய மாடல். அதாவது ஒரு மரத்திலிருந்து கிளைகள் எப்படி உருவாகுதோ அப்படிதான் மொழிகள் வந்து உருவாகும் அப்படின்னு முன்வைக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இந்த ட்ரீ மாடல். அதை முன்வைத்தவர் அகஸ்டஸ் கிளைக்கர் அப்படின்றவர். இந்த ட்ரீ மாடலில் இருக்கிற சில சிக்கல்களை முன்வைத்து வேவ் மாடல் அப்படின்ற ஒரு மாடலை முன்வைக்கிறார் ஜோனஸ் ஸ்மித். இவர் சொல்றது என்னன்னா, ஒரு மொழி ட்ரீ மாடல் மாதிரி தான் உருவாகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாட்டர் சர்ஃபேஸின் மீது கல்லை தூக்கி எறிஞ்சிங்கன்னா அதிலிருந்து வாட்டர் ரிப்பிள் ஆகி வேவ்ஸ் மாதிரி பயணிக்கும்ல, அந்த மாதிரி கூட மொழிகள் உருவாகும் அப்படின்றாரு. அவர் சொல்லக்கூடிய இந்த வாதத்தில் ரொம்ப மறுக்க முடியாத உண்மை இருக்குது. ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழி தோன்றப்போ தான் இந்த இரு மொழிகளுக்குள்ளாரையும் சில ஒற்றுமைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. பல்வேறு மொழிகள் பேசுகிறவங்க அருகருகில் இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ளார இருக்கிற மொழிகளில் மிக்சிங் நடந்திருக்கும், நிறையா லோன் வேர்ட்ஸ் கடமாக்கப்பட்டிருக்கும், இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அதுக்காக மொத்த லிங்குவிஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஃப்ளாட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி சொல்கிறது மொத்த பேலியன்டாலஜியுமே ஃப்ளாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது இன்னைக்கு தோண்டி எடுக்கக்கூடிய இந்த டைனோசர்னுடைய ஃபாசில்ஸை வைத்து அன்றைக்கு இருந்த டைனோசர்னுடைய ஸ்கின் எப்படி இருந்திருக்கும், அதனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருந்திருக்கும், அதுங்களுக்கு ஃபெதர்ஸ் இருந்திருக்குமா, ஃபர் இருந்திருக்குமா, இப்படி சில முடிவுகளுக்கு நம்ம வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப சர்டைனாக சில விஷயங்களை சொல்ல முடியாது அப்படின்றது தான் லிங்குவிஸ்டிக்ஸும் பொருந்தும். அதாவது அன்னைக்கு பேசப்பட்டிருந்த புரோட்டோ மொழியை அப்படியே 100% அதே மாதிரி உருவாக்க முடியுமா அப்படின்றது தான் சந்தேகம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வேவ் மாடல் முன்வைக்கக்கூடிய சில சிக்கல்கள், சில டீட்டெயில்களை புரிந்துக்கிட்டு நம்ம ட்ரீ மாடலை அணுகும் போது நமக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இவர் சொன்னது வந்து சரிதான், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக மொத்த லிங்குவிஸ்டிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுமே ஃப்ளாடுன்னு சொல்ல முடியாது. நாம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த உள்ளார்த்தங்களையும் புரிஞ்சுக்கணுமே தவிர மொத்தமாக அதை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணுறது அப்படின்றது சரியாக இருக்காது. இன்னொரு நண்பர் காமேஸ்வரா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் முதல்ல நம்மளை வந்து யோ பூமரு அப்படின்றாரு. அருமையான ஆடோமினம் நண்பா. எல்லாமே ஹைப்போதிசிஸ் தான். கமல் சொன்னது 100% தப்பும் கிடையாது, உண்மையும் இல்லை. டிராவிடியன்றது தமிழோட கரப்டட் ஃபார்ம் தான். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், தமிழ் தான் ட்ரமிழா ஆச்சு, டமிழா ஆச்சு, அது டிராவிடா ஆச்சு அப்படின்றத சொல்லுகிறார். இதுவும் ஒரு ஹைப்போதிசிஸ் தான் நண்பா. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல எல்லாமே ஹைப்போதிசிஸ் தானே, இதுவும் ஒரு ஹைப்போதிசிஸ் தான். ஸோ நீங்கள் முதல்ல அந்த சொன்னீங்கல்ல யோ பூமரே அப்படின்ட்டு, அது தெளிவாக சொல்லலை. இன்னொரு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த தடவை இந்த பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக உங்களால் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். நாம எல்லாம் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தேரி கும்பல் தான், போய் வேலையை பாருங்கடா அப்படிங்கிறார். நாம எல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிறார். ஆன்செஸ்ட்ரல் நார்த் இந்தியன், ஏன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் எல்லாமே ஆப்கானிஸ்தானில் இருந்தாங்க அப்படின்றத அடிச்சு விடுகிறார். பட் இந்த ஏன்சியன் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் அப்படின்றவங்க ஆப்கானிஸ்தானில் இருந்து வரல, ஆப்கானிஸ்தான் ரூட்டையும் பயன்படுத்தலை. அவங்க 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்குள்ளார பயணித்து வந்தாங்க. நாம எல்லாம் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தேரி கும்பல் தான், போய் வேலையை பாருங்கடா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டார். மதுரைக்கு பஸ்ஸில் ஏற்றுற மாதிரி மரே 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 வா ஏறு மரே 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 அப்படின்ற மாதிரி யோ பூமரே மரே 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 வண்டி கிளம்புது மரே மரே வண்டி கிளம்புது மரே போலா ரைட். ஷைன் பிரியன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்னே அழைக்கலாமே, ஏன் அதை திராவிடம் அழைக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே அதுக்கு பதில் சொல்லிட்டோம். தமிழ் வேறு, திராவிடம் வேறு. திராவிடம் அப்படின்றத மொழி குடும்பத்துக்கு அவர்கள் கொடுத்த பெயர். புரோட்டோ திராவிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் புரோட்டோ தமிழ்னே அழைக்கலாமே அப்படின்றத சொல்கிறார். ஏற்கனவே இந்த மொழியினுடைய பரிணாம வளர்ச்சியில் ஒரு இடத்துக்கு புரோட்டோ தமிழ் அல்லது ப்ரீ தமிழ் அப்படின்ற மாதிரியான வார்த்தை பதங்களை ஆய்வாளர்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த இதர மொழிகள்லாம் தோன்றுன ஒரு ஆன்செஸ்டர் மொழி இருக்கும் பாருங்கள், காமன் ஆன்செஸ்டர் மொழி, அதுக்கே புரோட்டோ தமிழ்னு பேர் வைக்கலாம் அப்படின்றீங்க.
ஆய்வாளர்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அது. ஆனால் டிராவிடியன் அப்படின்ற ஒரு வார்த்தையே பயன்படுத்துறது எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. தாராளமாக வெறுத்துக்கொள்ளுங்கள், அதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் அது உங்கள் தனிப்பட்ட உலகத்தில் வெறுத்துக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா, எனக்கு ஜுராசிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்த பிடிக்கல, தனிப்பட்ட விதத்தில் எனக்கு பிடிக்கலங்க, அதனால எதுக்கு அதை அப்படி அழைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பப்பி பிங்க் அப்படின்ற ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க, புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ் என்பதே இல்லையா, லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படி ஒரு கிளாசிஃபிகேஷனே பண்ணலையா. ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க, அது இம்பார்ட்டன்ட்ன்றாங்க, ஒருத்தங்க பண்ணவே இல்லைன்றாங்க. எதை நம்புறதுன்னு தெரியல நமக்கு. எதை நம்புறது? டிராவிடியன் இஸ் நாட் அ லாங்குவேஜ். எஸ், இட் இஸ் நேம் ஃபார் த லாங்குவேஜ் ஃபேமிலி. ஓகே, தமிழ் இஸ் மதர் டு இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ். நாட் ஒன்லி இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ், தட் இன்க்ளூட் சைன் லாங்குவேஜ். அவதார் படத்தில் நாவி அப்படின்ற ஒரு மொழி பேசுகிறாங்களே, அந்த மொழிக்கும் தமிழ் தான் தாய்மொழி. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸால் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டது. அது என்ன முடிவு அப்படின்னா, தமிழ் சில ஆயிரம் ஆண்டுகளாக எந்த ஒரு மாற்றத்துக்கும் ஆட்படவில்லை. ரியலி நம்புங்க, இவர் சொல்றார், நம்புங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மாங்குளம் கல்வெட்டு எழுதினப்போ தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்டு தமிழ் கல்வெட்டுகள் எழுதப்பட்டது. ஆனா கிபியில பொறிக்கப்பட்ட சோழர்கள் காலத்து கல்வெட்டுலாம் வட்டு எழுத்துக்களை கொண்டு பொறிக்கப்பட்டது. சில ஆயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழி அன்சேஞ்சுடுனா இந்த மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்திருக்கும்? அதுபோக சோழர் காலத்து தமிழா இருந்தாலும் சரி, சங்க காலத்து தமிழா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தமிழ் மாதிரி அது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களிடம் வைத்து விட்டு இதுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கங்க அப்படின்னு விட்டு போகணும்னு எனக்கு தோணுது. எப்படி யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லவா நண்பர்களே, இன்னைக்கு நீங்கள் கணினியில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மாடர்ன் தமிழ் இருக்கு பாருங்க, இந்த வேர்ஷன், இது உருவாகியே 100 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளார என்ன கதை விடுறமாமா நீ? இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிஸ்டாரிக் பீரியடை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமே தவிர ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை கணக்கில் எடுத்துக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்? எதனால? தமிழ் ஸ்காலர்ஸ் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ப்ரூவ் த புரோட்டோ டிராவிடியன் இஸ் நத்திங் பட் ஏன்சியன் தமிழ். அதை பண்ணலாம், நீங்கள் அதை பண்ண ட்ரை பண்ணலாம்ல. இது ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. கீழே என்ன பண்ணுறீங்கன்னா, கமெண்ட் செக்ஷனில் இந்த பலுச்சிஸ்தானில் பிரஹுய் அப்படின்ற ஒரு மொழி பேசுகிறாங்க, நார்த் ஈஸ்ட்டில் குருக் மால்டோ அந்த மொழிலாம் பேசுகிறாங்க, நம்மகிட்ட இருந்து வெகு தொலைவில் இருக்காங்க. சொல்லப்போனால் 2000 ஆண்டுகளாக நமக்குள்ளார பெரிய மைக்ரேஷன் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி பாசிபிள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் விளக்கலாம். அது போக இந்த 80 மொழிகளினுடைய எக்ஸிஸ்டன்ஸு, இதை பற்றிலாம் கவலைப்பட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். யுவராஜ் பாபு, அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா இஸ் அன் அவுடேட்டட் தியரி. நைஸ். இது சொல்லிட்டு நம்மளை திராவிட தற்குறி அப்படிங்கிறாரு. ஓகே, யுவராஜ் பாபு, அது தெரில, அவர் மூஞ்சும் தெரில, ஒன்றும் தெரில. ஒய்ன்னு ஒன்று இருக்குது, அதுதான் கேட்குறேன். ஏன் ஒய், எதனால இந்த மாதிரி பண்ணுறீங்க? சுப்பிரமணியம் சிவன் கணேசன் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, புரோட்டோ ஜெர்மனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் புரோட்டோ தமிழ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? அது என்ன லாஜிக்கு நண்பா? புரோட்டோ ஜெர்மன் சொல்கிறீங்கல்ல, அதுதான் தொடக்கம் கிடையாது. இந்த புரோட்டோ ஜெர்மன் எங்கேருந்து வருதுன்னா, புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் அப்படின்ற ஒரு புரோட்டோ மொழி இருக்குது, அதுலேருந்து இது வந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி புரோட்டோ டிராவிடியன்லேருந்து வந்ததாக புரோட்டோ தமிழ் அப்படின்னு எவல்யூஷனில் ஆய்வாளர்கள் சொல்கிறதும் உண்டு. பட் நீங்கள் சொல்கிற சென்ஸில் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, முதல் தொடக்கமே புரோட்டோ தமிழ்னு கொண்டு போய் வைங்கிறீங்களா? அப்படி கிடையாது. சக்திவேல் பெரிய முத்தையா, ரொம்ப கேவலமான பேசுகிறீங்க. அருமையான மனிதராக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, ஆனால் கேவலமான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் பார்க்குறப்போ வாழ்க்கையில் ரொம்ப அமைதியை இழந்துட்டு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. தயவு செய்து என் வீடியோவை பார்க்காதீங்க, ஏன்னா அது உங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்றது எனக்கு தெரியுது. பார்க்க வேண்டாம், கவலை வேண்டாம். வேறு ஏதாவது வீடியோ பாருங்கள். 299 ரூபா கட்டினா போதும், 399 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு யாராவது இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவாங்க. அதுதான் என்னென்னவோ காட்டுறாங்களே, அங்கே போக வேண்டியது தானே தலை. எதுக்கு தலை இங்கே வரீங்க? ஏன் தலை கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு தேவை என்ன? வாழ்க்கையில் அமைதி, நிம்மதி, அது எங்கே கிடைக்குமோ அங்கே போங்க தலை. இது கலவர பூமி, இது இப்படி தான் இருக்கும். எரியும் தனல் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு என்டிகே சப்போர்ட்டர் போல இருக்குது, அதனால் நம்ம அதை சப்போர்ட் பண்ணி வீடியோ போடல. எதுக்கு இந்த வீடியோ போடுற? நீ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, இப்படி பேசிக்கிட்டு இருக்க, அப்படி பேசிக்கிட்டு இருக்க, ஹைப்போதெட்டிக்கல்னு போடு அப்படின்லாம் ரொம்ப நம்மளை சாடுகிறார். சரி, இவர் இதுக்கு முன்னாடி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, மூதேவி பிக் பேங் போகன் கிட்ட போய் கொஞ்சம் அறிவு பிச்சை எடு அப்படிங்கிறாரு. சரி, பிக் பேங் போகன் என்ன போட்டுக்கிறாரு அப்படின்னு போய் பார்த்தோம். ஆனால் அவர் கமெண்ட் செக்ஷன்லேயும் போய் அவரை கண்டபடி கிளிக்கிறானுங்க. எதுக்கு? அவரும் சொன்னார் புரோட்டோ தமிழ் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. கால்டுவெல் சொன்னார், எல்லி சொன்னார் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அதுக்கே இந்த கிளி கிளிக்கிறானுங்க. அது சொல்லக்கூடாதான். நம்ம கமெண்ட்டு கீழே எவ்வளோ நாகரிகமாக பேசுகிறாங்களோ அதை விட டபுள் நாகரிகமாக அங்கே போய் பேசுகிறாங்க. இன்னொன்று, அவர் கமெண்ட் செக்ஷனில் இப்போன்னு இல்லை, ரொம்ப காலமாக இதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. டிராவிடியன் லாங்குவேஜஸை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கால்டுவெல் இதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதிலலாம் எந்த விளக்கமும் எதுவும் கொடுக்கல. ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கம் கொடுக்குறார். திராவிட அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதிலில்
தமிழி அப்படின்னு பயன்படுத்தலாமே, புரோட்டோ தமிழி அப்படின்னு பயன்படுத்தலாமே அப்படிங்கிறாரு. ஆனால் தமிழி அப்படின்றது நாம் எழுதின தமிழ் பிராமி எழுத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர். அதை எப்படி ஒரு மொழியினுடைய பெயரை வைக்க முடியும் அப்படின்றது தெரில. சொல்லப்போனால் அவருடைய ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுவோமே அப்படின்னு போட்ட மாதிரி இருக்குது. அவருடைய கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபேக்ட்ஸை சூப்பராக டெலிவர் பண்ணுவார், அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இருக்குது. ஆனால் இந்த கமல் மேட்டரை வச்சு அவர் போட்ட வீடியோவில் எண்டில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாரு, அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நாம் இப்படி அழைப்போமே அப்படிங்கிறாரு. யூடியூப் கமெண்ட் செஷனில் இப்படி 4 பேர் இப்படி பேசிக்கிறதுனால என்ன நடக்க போகுது ப்ரோ, ரிசர்ச் உலகத்தில் ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு அவர் கேட்கணும்னு தோணுது. பட் தட் இஸ் ஓகே. அவர் பண்ணது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ். அது ஒரு குவைட் ஃபாலோயிங் வச்சிருக்கிற யாராக இருந்தாலும் இதை தான் பண்ணுவாங்க. சூஸிங் எ மிடில் கிரவுண்ட் இஸ் ஆல்சோ a ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக அவர் முற்று முதலும் சயின்ஸுக்கு எதிரான ஆள் அப்படின்லாம் அவர் லேபிள் பண்ணக்கூடாது. இவனை கமெண்ட் செஷனில் கிடந்து கடிக்கிறானுங்கப்பா, என்ன பண்ணுவார் அவரும் பாவம். பட் தட்ஸ் ஓகே. இந்த வீடியோனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, டிராவிடியன் ஐடியாலஜி எதிர்க்கிறவங்க ஒரு நல்ல ரீசனை வச்சு டிராவிடியன் ஐடியாலஜி எதிர்த்து கொள்ளுங்கள். ஆனால் டிராவிடியன் டேர்ம் கிட்ட வராதிங்க, வகுந்து விடுவார்கள் நண்பர்களே. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். உங்களுடைய திராவிட எதிர்க்கிறதுக்கு இங்கே லிங்குவிஸ்டிக்ஸில் ஒரு பேஸை தேடுறீங்க, அது அங்கே இல்லை, அங்கே தேடாதீங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மேலும் இந்த டிராவிடியன் டேர்மை பற்றி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தோணலை. ஏன்னா ஏற்கனவே பல வாட்டி பேசியாச்சு. பேசி ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இது மாறிட்டு இருக்கிறத விட அடுத்து வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். What did you do?